இவ சொல்றத கேட்க கேட்க தம்பியோட ரியாக்ஷனே சரியில்லையே. இவனை இனிமேலும் இங்க உட்கார வச்சோம் அப்புறம் நம்மளும் சேர்ந்து மாட்டுவோம். வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஹோம்ஒர்க் முடிக்கலாம். விட்டா இவன் அவங்க பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிருவான். ஓகே தவக்கல, வா கிளம்பு போலாம். போலண்ணே எனக்கு வாயெல்லாம் நவனவங்குதுண்ணே. சீக்கிரமா போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நாம 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் சாப்பிடணும். டீலா? டீல் டீல். தமிழ், ஆதித்யா, உங்க 2 பேருக்கும் ஏதாவது வேணுமா? எனக்கு இல்ல, எங்களுக்கு எது வேணாம் அங்கிள். நீங்க தான் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. தண்ணியில இருக்க மீன் கருவாடாக்கலாம். ஆனா கருவாடை இன்னைக்கும் மீனாகவே முடியாது. ஏய், உனக்கு இந்த மாதிரிலாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? யாரும் சொல்லி கொடுக்கல. அதான் போன்ல டெய்லியும் ரீல்ஸ் பாக்குறேனே. ஆதித்யா, நீ வா, நம்ம வேற இடத்துல போய் உட்காந்து எழுதலாம். இங்க இருந்தா இவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, நம்மளால ஹோம்ஒர்க் எழுதவே முடியாது. நீ வா வா. ஹலோ. யா சொல்லுங்க சார். ஆமா சார். யா நாங்க வந்துடுறோம் சார். எஸ், நானும் அதையும் தான் வரும். நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே. யாருமா போன்ல? பிசினஸ் போர்ட் மீட்டிங் கவுன்சில்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்கண்ணா. இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்க்கு என்னையும் ஆதியையும் வர சொல்லிருக்காங்க. நாங்க இப்பவே கிளம்பணும். தவக்கல, என்னடா அது வம்பா போச்சு? இன்னைக்கு குழந்தைங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னடான்னா மித்ரா ஏதோ போர்ட் மீட்டிங் கவுன்சில் இருந்து கால் பண்ணாங்க, மீட்டிங் போகணும்னு பேசிட்டு இருக்கா. பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட மனசை விட்டு பேசலாம்னு நினைச்சேன். இப்போ சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு பிரச்சனை. என்னடா பண்றது? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இங்க குழந்தைங்களோட போக முடியாம பிரச்சனையா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்காம நீ வேற ஏதோ யோசனையில இருக்க. டேய், நான் என்னடா பண்ணணும் சொல்லு. நான் இன்னைக்கு எப்படியாவது குழந்தைங்களோட வெளியே போய் ஆகணும். இருங்கண்ணே, உங்களுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? அண்ணே, மித்ரா மேடம் வர போறாங்க. நீங்க டக்குனு போய் ஒளிஞ்சிக்கங்க. டேய், ஐடியா சொல்ல சொன்னா ஒளிஞ்சிக்க சொல்ற. ஏண்டா, நம்ம என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறோம்? நீங்க தான் ஐடியா கேட்டீங்கல்ல, அப்ப நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு எங்கடா ஃபீவர்? கேள்வி கேட்காம நான் சொல்றது கேளுங்கண்ணே. உள்ள போங்கண்ணே. ஆதி ரெடி ஆயிட்டாரா? ரெடியா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சரிண்ணா, நான் போய் அவரு ரெடி ஆயிட்டாரான்னு பாக்குறேன். ஓகே. ஆதித்யா, தமிழ், சாப்பாட்டை மிச்ச வைக்காம சாப்பிட்டுருங்க. ஏன் பாரதி, எதுக்கு இப்படி காலை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டு போல இருக்கு. நேத்துதான் அந்த மித்ரா அந்த ஆபீஸுக்கு வந்தே ஆகணும்னு ஒத்த கார்ல நின்னு உன்னை கூட்டிட்டு போனா. இன்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல. குழந்தைங்களை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். டாக்டர் ஒன்ன 2-3 நாளைக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கே. எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி, டாக்டர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்க முடியுமா? உங்களுக்கு வயசாயிடுச்சு பாட்டி, நீங்க எங்க கூட இருந்தாலே போதும். உங்களை வேலை செய்ய விட்டுட்டு நான் சும்மா உட்காருவேன்னு நினைச்சீங்களா? நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க கொடு. அது என்னோடதுமா? போலாமா? தவக்கல, நம்ம ஆபீஸ் போற வழியில தானே ஸ்கூல் இருக்கு.
நம்ம ஏன் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறமா ஆஃபீஸ் போக கூடாது? டெஃபினெட்லி போற வழியில தான் நமக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. நல்ல ஐடியா தான். தாராளமா விட்டு போலாம். அப்படின்னா ஐஸ்கிரீமும் ப்ரௌனியும் கண்டிப்பா கிடைக்கும். ஐ ஜாலி. என் குழந்தைங்களை எப்படி ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்னு எனக்கு தெரியும். யாரோட ஹெல்ப்போ அக்கறையோ கரிசனமோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இட்ஸ் ஓகே பாரதி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். காலில் வேற அடிபட்டிருக்கு. நீங்கள் தானே கஷ்டப்பட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். காலை இப்படி வச்சுக்கிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே லஞ்ச் பீரியடே வந்துடும். அதுக்கப்புறம் பசங்க எப்படி நல்லா படித்து எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும்? நான் ஸ்கூலுக்கு நடந்து கொண்டு போய் விடுறேன்னு சொல்லல, ஆட்டோல தான் போறோம். எந்த கஷ்டமும் இல்ல. பாரதி, இப்ப எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்க? ஆதி தம்பி அப்படி என்ன சொல்லிருச்சு? ஸ்கூலுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னது ஒரு பெரிய குத்தமா? போற வழியில தானே விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. இதுக்கு இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. தம்பி, பாரதி அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க கூட்டிட்டு போங்க தம்பி. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. இதுக்கு தான் வீட்டுல எப்பவுமே பெரியவங்க ஒருத்தங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாட்டி, உங்க அனுபவத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு பாரதிக்கு எடுத்து சொல்றீங்க? பாட்டி சொல்லி